ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து ராவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போல் ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு மாவை பிசைகிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போது ஸ்டஃப்பிங்க்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் ஓரளவு குக் ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கிறதுனால லைட்டாக குக் ஆனால் போதும். 1-2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவை இப்போது இதே போல் நான் சின்ன சின்ன பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் இதை போல் மாவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். சப்பாத்தி ரோலரை யூஸ் பண்ணி இதை போல் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இதே போல் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி கீ அல்லது ஆயிலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நான் கீ அப்ளை பண்ண போகிறோம். இதில் எல்லா இடமும் நல்லா கீ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டஃபிங் மசாலாவை சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ மசாலாவை வச்சுட்டு இந்த ஓரங்களெல்லாம் நல்லா இப்படி மடக்கி ஒன்று சேர்த்து அமைக்கி விட்டுக்கலாம். கைகளால் நல்லா சாஃப்டாக அமைக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இப்போது சப்பாத்தி ரோலரை யூஸ் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இதை போல் நல்லா எடுத்துடலாம். எல்லா மாவையும் இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தியை ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சப்பாத்தியை ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். அடுத்த பக்கங்களையும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை போல் நம்ம மசாலாவோடு சேர்த்து செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா விட்டமின் சி, புரோட்டீன், நார் சத்து இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது வளரும் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. தென்
உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணும்பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய கருப்புள்ளி நீங்கி சுருக்கெல்லாம் இல்லாமல் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இப்போது ஸ்டஃபிங் சப்பாத்தி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.